சென்னை விமான நிலையத்தில் பரிசு பொருட்களுக்கான கடையை நடத்தி அதன் மூலம் 267 கிலோ தங்கம் கடத்தப்பட்டது எப்படி என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் பாஜக பிரமுகர் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள பரிசு பொருட்கள் கடையின் ஊழியர் ஒருவரை பிடித்து சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவினர் விசாரணை நடத்திய போது 267 கிலோ தங்க கடத்தல் விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது. இந்த கடத்தலில் அங்கம் வகித்த கடை உரிமையாளர் முகமது சபீர் அலி உள்ளிட்ட 8 நபர்களையும் குருவியாக செயல்பட்ட நபரையும் சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடத்தல் எப்படி மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. வெளிநாட்டைச் சேர்ந்த கடத்தல் கும்பல் சென்னை விமான நிலையம் வழியே தங்க கடத்தலில் ஈடுபட்டுள்ளது. விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் பயணிகள் கடும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதால் அக்கும்பல் கடத்தலுக்கு வேறு ஒரு தந்திரத்தை கையாண்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இந்தியா வழியாக வேறு நாடுகளுக்கு செல்லும் பயணிகள் விமான நிலைய வளாகத்திலேயே ஓய்வெடுப்பர். அவர்களுக்கு பெரிய அளவில் சோதனை இருக்காது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட கடத்தல் கும்பல் துபாய் அல்லது சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியா வழியாக இலங்கை செல்வதற்கு டிக்கெட் பதிவு செய்யும். மலக்குடல் பகுதியில் தங்கத்தை கடத்தி வரும் நபர் அந்த டிக்கெட்டை பயன்படுத்தி பயணத்தை மேற்கொள்வார். விமான நிலைய கழிவறை பகுதியில் கடத்தல் தங்கத்தை பரிசு பொருட்கள் கடையின் ஊழியருக்கு மாற்றிவிடுவார். அதனை அந்த ஊழியர் கடத்தல் கும்பல் குறிப்பிடும் நபரிடம் ஒப்படைத்து விடுவார். ஒவ்வொரு கடத்தலின் போதும் அந்த கடையின் உரிமையாளர் மற்றும் ஊழியர்களுக்கு 30,000 ரூபாய் வரை கிடைத்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் மேலும் அதிர்ச்சியூட்டியது அந்த பரிசு பொருட்கள் கடையே கடத்தலுக்காக அமைக்கப்பட்டதுதான் என்பதே. விமான நிலையத்தில் கடை இருக்கும் பட்சத்தில் அதன் ஊழியர்கள் அனைவரும் பெரிய சோதனையின்றி உள்ளே சென்றுவிட்டு வெளியே வரலாம். அப்படியான வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்துவதற்கே விமான நிலையத்தில் கடை வாடகைக்கு எடுக்கப்பட்டு பரிசு பொருட்கள் கடை அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 மாதங்களில் 267 கிலோ தங்கம் கடத்தப்பட்டுள்ளது உறுதியாக இருக்கும் நிலையில் 800 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் இவ்வாறு கடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகமும் எழுந்திருக்கிறது. இதனிடையே முகமது சபீர் அலிக்கு கடையை வாடகைக்கு எடுக்க உதவியாக இருந்தது பாஜக பிரமுகர் பிருத்வி என விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விமான நிலைய உயர் அதிகாரிகளுடனான நெருக்கத்தை பயன்படுத்திய அவர் கடைக்கு அனுமதி பெற்றது தெரிய வந்திருக்கிறது. தற்போது பிருத்வி தலைமறைவாகி இருக்கும் நிலையில் அவர் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக அண்ணாமலை பதிலளிக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருந்தார். பத்திரிகையில பார்த்தேன், சோசியல் மீடியாலாம் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ணாமலையோட சேர்ந்த சகா அவருக்கு நெருங்கியவர் இன்னைக்கு 267 கிலோ கோல்டை கடத்தி மாட்டியிருக்காருன்னு. உண்மையிலேயே பேசக்கூடாதுன்னு நீங்க கேட்ட கேள்விக்காக சொல்றேன். இதுதான் ஆதாரம். உங்களுக்கு அது கிடைச்சிருக்கான்னு தெரியல. இதுக்கெல்லாம் அண்ணாமலையை பதில் சொல்லுங்க. இதனிடையே இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ள அண்ணாமலை தனக்கும் அந்த நபருக்கும் தொடர்பு இல்லை எனவும் வேண்டுமென்றே அவர் தன்னுடன் தொடர்பு படுத்தப்படுவதாகவும் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் எவன் குற்றம் செஞ்சாலும் அண்ணாமலை, தமிழ்நாட்டில் எவன் போனால் அண்ணாமலை, ஒரு ஃபோட்டோ அண்ணாமலை எடுத்துட்டு அண்ணாமலை, இதுதான். அதனால் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேங்கண்ணா. என்னதான் நீங்கள் அதை பண்ணால் கூட மக்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏன் உங்களுக்கு இவ்வளோ டெஸ்பிரேஷன்? எங்கே எது நடந்தாலும் அதை கொண்டு வந்து என்னுடைய தலையில் கனெக்ட் பண்ணுறேன். இந்த தங்க கடத்தல் விவகாரம் அரசியல் வட்டாரங்களிலும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சுங்கத்துறை அதிகாரிகளின் விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது.
சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த தங்க கடத்தல் விவகாரம் என்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கடத்தல் சம்பவத்தில் மேலும் பலரை பிடிக்க சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் சுரேஷ்குமார்.